அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீகாளி லேர்னிங் அப் சேனல்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது ஃபங்க்ஷன்னா என்ன, அது ஏன் யூஸ் பண்ணணும், பேராமீட்டர்னா என்ன, ஃபங்க்ஷன்லேருந்து ரிட்டர்னிங் வேல்யூனா என்ன அப்படிங்கிற நிறைய விஷயங்களை இதில் கற்றுக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். நீங்கள் இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் சி லாங்குவேஜ்லையும் இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இன்னைக்கு வந்து நம்ம ஃபங்க்ஷனை பற்றி தான் சிம்பிளாகவும் வித் கொஸ்டின் அண்ட் ஆன்சரோடையும் நம்ம வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றியும் நான் வந்து இந்த வீடியோவை சொல்லி தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஃபைலில் போயிட்டு நியூ ஃபைல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸோ நம்ம வந்து முதல்ல ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத கிரியேட் எப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸோ நான் உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் முதல்ல உங்களுக்கு காட்டுறேன். உதாரணத்துக்கு நான் என்ன செய்கிறேன்னா பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், நான் வந்து ஹலோ வெல்கம் டு மை சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜை நான் டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நான் வந்து சேவ் பண்ணுறேன். ஃபைலில் போய் சேவ் அப்படின்னு கொடுக்குறேன். நான் உதாரணத்துக்கு FN அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சேவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இந்த ப்ரோக்ராமை நம்ம என்ன செய்வோம், ரன் பண்ணுவோம். ரன் மாடியூல் அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம கொடுக்குற மெசேஜை வந்து அது டிஸ்பிளே பண்ணுது. இது நார்மலாக பண்ணக்கூடிய விஷயம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போது இதில் வந்து இதே காப்பி பண்ணிவிட்டு நான் நினச்சிறேன் ஒரு 3 டைம்ஸ் இந்த மாதிரி 4 டைம்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அப்போ நினச்சிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் 4 டைம்ஸ் கொடுத்துருக்கேன். இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னா 4 டைம்ஸ் என்ன செஞ்சிடும் உங்களுக்கு வந்து ரன் ஆகிடும். ஓகே, இது நம்ம நார்மலாக பண்ணக்கூடிய விஷயம். இப்போது இதை வந்து ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நான் இப்போ இந்த ஒரு கோடையே நான் என்ன செய்கிறேன்னா ஒரு இடத்துல நான் அந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி டெப் அப்படின்னு ஒரு லைனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு MSG இல்லை மெசேஜ் ஏதாவது சம்திங் வேர்டு யூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு இதே மெசேஜை என்ன பண்ணுங்கள் ஃபுல்லாக அப்படி காப்பி பண்ணி இந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே டெலிட் பண்ணி விட்டுருங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து மெசேஜ் அப்படிங்கிறத மட்டும் நினச்சிறேன் இந்த மாதிரி ஒரு தடவை கொடுத்துட்றேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ரன் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல வழக்கம் போல் இந்த கோலன் கொடுக்கணும். அகெயின் ரன். என்னாச்சு, ஹலோ வெல்கம் டு மை சென்டர் வந்துருச்சியா? எப்படி வந்துடுச்சு அப்படின்னா இப்போ நான் வந்து இந்த முதல் எடுத்த உடனே ப்ரோக்ராம் என்ன பண்ணோம் அப்படின்னா முதல்ல டாப்லேருந்து வரும்போது இங்கே டெஃபினேஷன் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். அதாவது மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கே நான் வந்து கொடுக்குறனோ அந்த இடத்துல ஹலோ வெல்கம் டு மை சென்டர் அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கமெண்ட்டை நான் கொடுத்து வச்சிட்டேன். அப்போது நான் அதுக்கு அடுத்து இங்கே என்ன செய்யும், நேராக இங்கே இந்த வேர்டை பார்க்கும். மெசேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துக்கு வந்துட்டு இது உள்ளே என்ன இருக்குதோ அதை வந்து என்ன செய்யும், ஒரு தடவை பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன், இதை நான் என்ன செய்கிறேன்னா அகெயின் நான் ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறேன். வெல்கம் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு அகெயின் நான் என்ன செய்கிறேன் மெசேஜ் அப்படின்னு சொல்லி திருப்பி அதே மாதிரி நான் நினச்சிறேன் இதே மெசேஜை திருப்பி கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா முதல்ல ஹலோ வெல்கம் டு மை சென்டர்னு பிரிண்ட் ஆகும், திருப்பி வெல்கம் அப்படின்னு பிரிண்ட் ஆகும், திருப்பி ஹலோ வெல்கம் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இதை தான் வந்து ஃபங்க்ஷனோட வேலை. சரியா? அப்போ நம்ம பார்த்தீங்களா கரெக்டாக வந்துச்சா? என்ன நடக்குது அப்படின்னா அல்ட் டேப் கொடுக்குறேன். என்ன நடக்குது அப்படின்னா அப்போ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு தடவை இதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு இதுக்கு வந்து என்ன செய்கிறீங்க, டெஃபினேஷன் பண்ணி கொடுத்துட்றீங்க. அப்போ நான் எங்கெல்லாம் கால் பண்ணுறனோ அங்கே ஃபுல்லாகவே என்ன செய்யும், இது ஆட்டோமேட்டிக்காகவே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா reusable ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு வேலையை எதெல்லாம் திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கீங்களோ அந்த வேலையை என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபங்க்ஷனாக உருவாக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம எப்போ தேவைப்படுதோ அந்த டைமில் அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கால் பண்ணிக்கலாம். அதை தான் நம்ம வந்து சொல்ல வரோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எப்படி வந்து பேராமீட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த பேராமீட்டர் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இன்புட் யூசர்கிட்ட நான் வந்து என்ன செய்கிறேன், ஒரு இன்புட் வாங்குகிறேன். மை நேம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இன்புட் அப்படின்னு போட்டுட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்ன நேமை கொடுக்குறனோ அந்த நேமுக்கு வந்து என்ன சொல்லணும்னா இப்போ சரவணா அப்படின்னா ஹலோ சரவணா வெல்கம் டு மை சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரணும். அப்படின்னா அதை ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நார்மலாக என்ன பண்ணுவோம்னா இப்போது பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஹலோ அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கமா போடணும். போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மை நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும், கமா கொடுக்கணும். அகெயின் என்ன செய்வோம், வெல்கம் டு மை சென்டர் அப்படின்னு கொடுப்போம். இது வந்து ஃபங்க்ஷன் இல்லாமல் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடியது.
அப்போ ப்ரோக்ராம் என்ன பண்ணோம் அப்படின்னா ரன் பண்ணும்போது முதல்ல இதை வாசிக்கும், நம்ம நேமை வாங்கும், வாங்கிட்டு அதை கொண்டாந்து எதில் போடும், மை நேம்ங்கிற இந்த வேரியபிளில் தூக்கி போடும். போட்டதுக்கப்புறமா என்ன பண்ணும், ஹலோ அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணும். ஹலோ மை நேமில் நான் என்ன நேம் கொடுக்குறனோ அதை வரும். அப்புறம் வெல்கம் டு மை சென்டர்னு வந்துடும். இப்போ நான் அந்த ப்ரோக்ராமை அகெயின் நான் என்ன செய்கிறேன், ரன் பண்ணுறேன். இப்போ என்கிட்ட இன்புட் கேட்குது. இப்போ வந்து சரவணா அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன், டைப் பண்ணிவிட்டு ஒரு என்டர் கொடுக்குறேன். ஹலோ சரவணா வெல்கம் டு மை சென்டர் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ இதே இதை வந்து நான் வந்து ஃபங்க்ஷனில் எப்படி கொண்டு போகிறது அப்படின்னா, அப்போ நான் ரொம்ப சிம்பிள் தான், இந்த மை நேம் அப்படின்னு வாங்கி வச்சுருக்கிறோம் இல்லையா, அதை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன செய்கிறோம், பாஸ் பண்ணுறோம். அதை தான் என்ன சொல்கிறோம்னா பேராமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் என்ன செய்கிறேன், மெசேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்கு ப்ராக்கெட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல மை நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். என்ன சொல்கிறேன், மை நேம் அப்படின்னு கொடுத்துட்டு இதை கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல என்ன செய்கிறேன், நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா, பேஸ்ட் பண்ணியாச்சு. இந்த இதுக்குள்ளே என்ன செய்கிறோன்னா மை நேம் அப்படின்னு சொல்லி இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கணும் அதே தான் நான் என்ன செய்கிறேன், இங்கே கால் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற நேமை மை நேம் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை அந்த நேமை எதுக்குள்ளே பாஸ் பண்ணும், இதுக்குள்ளே பாஸ் பண்ணும். பாஸ் பண்ண உடனே என்ன செய்யும், ப்ரோக்ராம் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும் போது நம்ம பாஸ் பண்ணுற இந்த வேல்யூவை எங்கே எடுத்துகிட்டு வந்துடும், இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு நேராக இதுக்குள்ளே வந்துடும், இந்த மை நேமுக்குள்ளே தான் வந்துடும். ஸோ அப்போ ஹலோ மை நேம் வெல்கம் டு மை சென்டர் அப்படின்னு வந்துடும். இப்போ ரன் பண்ணுங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நேம் கேட்குதா, இப்போ அதே சேம் அவுட்புட்டை தான் என்ன செஞ்சுருக்கிறோம், ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா, ஸோ அப்போது நம்ம என்ன செய்கிறோன்னா, நான் உங்களுக்கு எப்படி நார்மலாக பண்ணுறது, ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து காட்டிட்டேன். இதில் வந்து இந்த மை நேம் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேராமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இந்த ப்ரோக்ராமை பொறுத்தளவுக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கொடுக்குற அந்த நேமை வந்து இது உள்ளே வந்து வாங்கிக்கிட்டு அதை அப்படியே உள்ளே பாஸ் பண்ணி என்ன செய்யுது, ஜஸ்ட்டு பிரிண்ட் மட்டும்தான் பண்ணுது. பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு ப்ரோக்ராம் விட்டு என்ன செஞ்சிடும், அப்படியே வெளியே வந்துடும். ஸோ இதுதான் வந்து நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதே இதில் வந்து நான் என்ன செய்கிறேன்னா, இந்த மெசேஜில் அடிஷ்னலாக என்ன செய்கிறேன், நான் அந்த இடத்துல டேரெக்டாக ஒரு இதை நான் கால் பண்ணுறேன். என்ன செய்கிறேன்னா ராம் அப்படின்னு சொல்லி ராம் அப்படின்னு சொல்லி நான் டேரெக்டாக இப்படியும் கால் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரன் மாடியூல் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நேமை கேட்குது, பாலா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ முதல்ல என்ன செய்யும், ஹலோ பாலா வெல்கம் டு மை சென்டர்னு வந்துடுது. அடுத்து நான் டேரெக்டாக கால் பண்ணதுனால ஹலோ ராம் அப்படின்னு சொல்லி திருப்பி அகைன் என்ன செய்யுது, பிரிண்ட் ஆகுது. ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நல்லா முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகேவா, சரி. ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி கால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ அடுத்து உங்களுக்கு சிம்பிளாக வந்து ரிட்டன் வேல்யூ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து ரிட்டன் எப்படி வேல்யூ வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொரு அனதர் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இதை டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நான் ஒரு 2 நம்பரை வந்து நான் வந்து ப்ளஸ் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் எழுதுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏ ஈக்குவல்ட்டுன்னு போட்டுட்டு இன்ட் ப்ராக்கெட்டில் இன்ட்டுன்னு போட்டுட்டு இன்புட், சரியா, என்டர் ஏ வேல்யூ அப்படின்னு சொல்லி போடுறேன். போட்டுட்டு பி அடுத்து வந்து பி ஈக்குவல் டு அகெயின் அதே காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிவிட்டு என்ன செய்கிறோம், பி அப்படின்னு போட்டுட்டு என்ன செய்கிறோம், என்டர் பி வேல்யூ அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல டோட்டல் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு என்ன பண்ணுறோம், ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லி போட்டுட்டு பிரிண்ட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ராக்கெட்டில் டோட்டல் அப்படின்னு போட்டுட்டு என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல என்ன செய்கிறேன், அந்த டோட்டல் அப்படிங்கிறத என்ன செய்கிறேன், டேரெக்டாக பிரிண்ட் பண்ணிடுறேன். சரியா, இது வந்து நார்மலாக நான் ஒரு ப்ரோக்ராமை நான் எழுதியிருக்கிறேன். இந்த இடத்துல எப்போயுமே ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு கோலன் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். சரியா, ப்ரோக்ராம் எழுதும்போது கொஞ்சம் நீட்னஸ் முக்கியம். ஸோ ரன் மாடல் அப்படின்னு கொடுக்கும்போது இதே ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம். என்டர் வேல்யூன்னு கூட கேட்குது, ஒரு 10 அப்படின்னு கொடுக்குறேன், 20ன்னு கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் 30 அப்படின்னு வந்துருச்சு. இதை வந்து நம்ம ஃபங்க்ஷன் மெத்தடில் நம்ம எப்படி வந்து கொண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்ணுங்கள், இதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு வழக்கம் போல் டெப் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் நினச்சிடறேன் சம் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். வச்சுட்டு என்ன செய்கிறேன்னா நம்பர் 1 நம்பர் 2, சரியா, n1 n2 அப்படின்னு சொல்லி நான் அதில் வந்து கொடுத்துட்றேன். சரியா, கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல என்ன செய்கிறோன்னா ரிட்டன், என்னது ரிட்டன் அப்படின்னு போட்டுட்டு n1 + n2 அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. போட்டுட்டு என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல டெல் பண்ணிடுங்க. இங்கே டேரெக்டாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த டோட்டல் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுங்கள், சம் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், a, b அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறேன். முதல்ல இந்த ப்ரோக்ராமை உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல கோலன் வச்சுக்கோங்க. இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்கள், என்ட்ரு வேல்யூ அதே சேம் ப்ரோக்ராம் தான், பட் என்ன செய்கிறோம், ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி வேலை செய்யுதுங்கிறத சொல்லிடுறேன்.
முதல்ல என்ன பண்ணுறீங்க, ஏ வேல்யூ கொடுக்குறீங்க, ஏல ஸ்டோர் பண்ணுது, பி வேல்யூ கொடுக்குறீங்க, பியில் ஸ்டோர் பண்ணுது. அதுக்கடுத்து என்ன பண்ணுதுன்னா டோட்டல்னு வாசிக்கும், டோட்டல் பிரிண்ட் ஆகிடும். அடுத்து டேரெக்டாக ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். சம் ஆஃப் ஏ கமா பி அப்படின்னு கொடுக்குறோம். ஒரு பேராமீட்டர் ஏல இருக்கக்கூடிய வேல்யூ இதுலையும் பியில் இருக்கிற வேல்யூ இதையும் என்ன செய்யறதுக்குள்ள பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணோடனே நேரே ப்ரோக்ராம் எங்கே போகும், இங்கே வரும். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, N1 N2ன்னு கொடுத்துருக்குறோம். அப்போ என்னன்னா ஏல இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்து கொண்டு போய் N1 அப்படிங்கிற வேரியபிள் போய் ஸ்டோர் பண்ணோம். பியில் இருக்கிற வேல்யூ எடுத்து கொண்டு போய் எங்கே போடும், N2 அப்படிங்கிற இடத்துல போடும். இப்போ ரிட்டன் அப்படின்னு கொடுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி என்ன பண்ணும், இந்த ப்ரோக்ராம் எங்கே கால் பண்ணியிருக்கிறோமோ இந்த இடத்துல அதை வந்து ஸ்டோர் பண்ணிவிடும், அதாவது ரிட்டர்ன் பண்ணிவிடும். ஸோ அப்போ N1 N2வையும் ப்ளஸ் பண்ணி எங்கே கொண்டு வந்துடும், இங்கே கொண்டு வந்துடும். ஸோ அதுதான் வந்து இதில் நடக்கூடிய விஷயம். ஸோ அப்போ இதே இடத்துல கொஞ்சம் வித்தியாசமாக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல டோட்டல் அப்படின்னு இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். இதே N1 N2 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இந்த இடத்துல என்ன பண்ணலாம், டோட்டல் அப்படின்னு சொல்லி போடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்க முடியும், ரன் பண்ணிக்க முடியும். ஸோ ரன் மாடியூல் அகெயின் அதே சேம் ப்ரோக்ராம் தான், சேம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரிட்டன் வேல்யூ எப்படி ஒர்க் ஆகுது, ரிட்டன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் வந்து இந்த ப்ரோக்ராமில் நான் வந்து என்ன செஞ்சுருப்பேன், கீழே நான் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா இது சம்மந்தமான கேள்விகள் இருக்கும், அது கீழே சில எக்ஸாம்பிள் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு லைவாக காட்டுறேன். இப்போ நீங்கள் அந்த லிங்க்கில் போனீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்து அந்த மாதிரி காட்டும். ஸோ இதில் வந்து மொத்தம் வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 10 கொஸ்டின்ஸுக்கும் நீங்களாவே ஆன்சரை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த ஒரு தடவை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் போகும்போது நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ போகும்போது நிறைய டாபிக்ஸ் வந்து இந்த மாதிரி கொஸ்டினோட வரும். இந்த கொஸ்டினோட முடிவில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும். அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்லேயும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட சரியாக பண்ணி நம்ம வந்து புரிஞ்சிருக்கோமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். அதில் நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்களோட நேமும் உங்களுடைய சிட்டி மட்டும் கொடுத்தா போதும். ஃப்யூச்சரில் நம்ம வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நம்ம வந்து கொஞ்சம் சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு நாங்கள் டேரெக்டாகவே எங்களுடைய வெப்சைட்டில் எங்களுடைய ராமக்கையல் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் சார்பாகவே உங்களுக்கு சர்டிஃபிகேட்டையும் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நாங்கள் நிறைய வேலைகளை பார்த்துட்ருக்கோம். ஸோ அது பார்க்கலாம். ஓகே, இப்போ பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல மொதல் கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னா வாட் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் பைத்தான் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். ஸோ இந்த இதுக்கு வந்து எது ஆன்சர் அப்படின்னா ஸோ ஆன்சர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே காட்டும். சரியா? எ பிளாக் ஆஃப் கோட் தட் பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஒரு குறிப்பிட்ட கோடை வந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை, இப்போ உதாரணத்துக்கு அந்த நம்பரை கூட்டுறதுக்கு என்ன பண்ணேன், சம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்கினேன். ஸோ அப்போது ஒரு குறிப்பிட்ட பிளாக் ஆஃப் கோடு தான் என்னது ஃபங்க்ஷன். அடுத்து என்னது, விச் கீவேர்ட் இஸ் யூஸ்டு டு டிஃபைன் ஏ ஃபங்க்ஷன். எந்த கீவேர்டை ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டெப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலேயே காட்டும். அதே மாதிரி இப்போது இந்த இடத்துல நான் ஒரு சின்ன ப்ரோக்ராம் வந்து இதில் எழுதியிருக்கிறோம். ஸோ இதோடைய அவுட்புட் வந்து என்ன வரும் அப்படிங்கிற பார்க்குறதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன், இந்த இடத்துல ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதியிருக்கிறேன். ஸோ இதோடைய அவுட்புட் வந்து இப்போ என்ன வரும் அப்படிங்கிறத கீழே நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆன்சர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வரும் அப்படிங்கிறத காட்டும். இந்த மாதிரி ஒவ்வொரு கொஷினுக்கு கீழே வந்து உங்களுக்கு வந்து 4 சாய்ஸ் இருக்கும், அது கீழே ஆன்சர் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் என்ட்ரி பண்ணுங்கள். அதுபோக எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் நம்பர் நான் சீக்கிரமே உங்களுக்கு வந்து நான் சென்ட் பண்ணுவேன். அந்த குரூப்பில் நீங்கள் டவுட் கேட்கனாலும் கேட்டுக்கலாம். ஓகே, சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நிறைய பைத்தானில் அட்வான்ஸ்டான விஷயங்களெல்லாம் நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். நம்மளோட வேலைகளை ஈஸியாக எளிமையாக பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஸோ அது எல்லாமே பைத்தானை கற்றுக்கிட்டீங்கனாலே போதும். ஓகே, நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.